ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். மகாபெரிவா தன்னோட சிஷ்யர்களோட இப்படி யாத்திரையாக போயின்னு இருக்கா. 1945 நடந்தது இது. அப்படி போயின்னு இருக்கும்போது மறுநாள் வியாச பூஜை பண்ணணும். அதாவது வியாசர் முதலான குரு பரம்பரைக்கு பூஜை பண்ணி தான் ஆரம்பிப்பா. அது எப்போன்னு கேட்டேன்னாக்கா ஆடி பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த வியாச பூஜை பண்ணிவிட்டு சாதுர்மாசிய விரதம்னு சொல்லப்படுறது. அதுக்கு ஆடி பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து கார்த்திகை மாதம் வரைக்கும் பொதுவாக சன்னியாசிகள்லாம் மகான்கள் எல்லாரும் எங்கேயும் போகக்கூடாது. ஒரு இடத்துக்கு போயிட்டா அங்கேயே தான் அந்த ஒரு 3-4 மாதம் இருப்பா. சாஸ்திரம் அது மாதிரி. மற்ற நாள்லாம் வெளியூர் எங்கேயாவது வேறு ஒரு இடத்துக்கு போனான்னா அந்த இடத்துல ஒரு 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். சன்னியாசிகள்லாம் எங்கேயாவது போனால் மற்ற நாள்லெல்லாம். ஆனால் இந்த ஒரு ஆடி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் வரையிலும் ஒரே இடத்துல தான் இருப்பா. இந்த மாதிரி குரு பூஜை வியாச பூஜையை ஆரம்பித்து சாதுர்மாச விரதத்தை அனுஷ்டிப்பா சன்னியாசிகள் எல்லாரும். அதனால் மறுநாளைக்கு அந்த பூஜையை மகாபெரிவா ஒரு இடத்துல தங்கணும். அப்படி தங்கணுன்னா நிறைய ஏற்பாடோடு போகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலே தங்கணுன்னாக்க கூட வரவாளுக்கெல்லாம் அதுவும் அதை ஏற்பாடு பண்ணுற அந்த மேனேஜருக்கெல்லாம் அது ஒரு டென்ஷனாகவே இருக்கும். எங்கே தங்குறோம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடோடு தான் அவள்லாம் எடுத்துகிட்டு போவா. இன்னும் முடிவாகலை. இப்போ போயின்னு இருக்கா பெரியவா. நாளைக்கு ஒரு இடத்துல தங்கி ஆரம்பிக்கணும். எந்த இடம்னு இன்னும் முடிவு பண்ணலை பெரியவா. இந்த சமயத்தில் பெரியவா மேனாவில் தான் பெரியவாளை அழிச்சிட்டு போகிறா. மற்றவாள்லாம் பின்னாடி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கா. திடீர்னு ஒரு இடத்துல பெரியவா மேனா கதவை தட்டுறா. அந்த இடம் அது ஒரு ஜங்ஷன். அங்கே ஒரு ரோடு 2ஆக பிரியறது. வலது பக்கம் ஒரு ரோடு போகிறது, இடது பக்கம் ஒரு ரோடு போகிறது. அந்த இடத்துல பெரியவா கதவை தட்டின உடனே இவாள்லாம் திறக்கிறா. பெரியவா கேட்குறா, இந்த பக்கம் போகிற ரோடு எந்த ஊர் போகிறது, இந்த பக்கம் போகிற ரோடு எந்த ஊர் போகிறதுன்னு யார்கிட்டையாவது கேளு அப்படிங்கிறா. யார்கிட்ட கேட்குறது? ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆயிடுத்து. போயின்னு இருக்கா. அந்த நேரத்தில் யார் வருவா? அதுவோ ஒரு ஜங்ஷன் அத்வானமாக இருக்குது. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒத்தரையும் காணும் பெரியவா அப்படிங்கிறாரு அந்த மேனேஜர். இப்படி இவா பேசின்னு இருக்கும்போதே எங்கேயோ கொஞ்சம் தள்ளி ஒரு பேச்சு குரல் கேட்கறது. பெரியவா உடனே சொல்கிறா, யாரோ பேசுகிறாப்புல இருக்கு அப்படிங்கிறா. ஆமாம். இந்த மேனேஜரும் ஆமாம் பெரியவா. பெரியவா சொல்கிறா, குரல் வலுத்துண்டு போகிறதா இல்லை தேஞ்சுண்டு போகிறதான்னு பாரு. 2 பேர் பேசுகிற குரல் கேட்கறது. அந்த பெரியவா இப்படி சொன்ன உடனே இவாளும் கவனிக்கிறா, குரல் எங்கேருந்து வருது. அதாவது அவள் வீட்டு வாசலில் உட்காந்து பேசுகிறாளா, இல்லை நம்ம பக்கம் நடந்துட்டு வராளா, இல்லை வேறு பக்கமாக போகிறாளா, அந்த குரலை வச்சு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பெரியவா இப்படி சொல்கிறா. குரல் வலுத்துண்டு போகிறதா இல்லை தேஞ்சுட்டு போகிறதான்னு பாருன்னு. அப்போ பார்க்கும்போது இவா இருக்கிற இடத்துக்கிட்ட அந்த குரல் பேசிகிட்டே வர மாதிரி தெரியறது. கிட்டக்க குரல் கேட்டுன்னு வருது. யாரோ வராப்புல இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்கிறா. பார்த்தா 2 பேர் கிராமத்தாள்கள் தலையில் முண்டாசெல்லாம் கட்டின்னு ஏதோ பேசின்னு நடந்து வந்துட்டுருக்கா. அவாக்கிட்ட கேட்க சொல்கிறா, இந்த பக்கம் போகிறது எங்கே போகிறது, அந்த பக்கம் போகிற ஊர் எந்த ஊருன்னு கேளுன்னு. இவா கேட்ட உடனே அந்த 2 பேரும் சொல்கிறா, இந்த பக்கம் இடது பக்கம் போகிறதும் திருக்கோவிலூர் தான் போகிறது, வலது பக்கம் ரோடும் திருக்கோவிலூர் தான் போகிறது. என்ன இடது பக்கம் ரோடு வழியாக போனால் 2-3 கிராமங்களை சுற்றிட்டு போகணும், வலது பக்கம் போனால் நேராக போயிடலாம் ஊருக்கு அப்படின்னு அவள் சொல்லிட்டு போயிடுறா. உடனே பெரியவா, அப்போ நம்ம இடது பக்கமே போவோம் அப்படின்னு சொல்லிடுறா. இவாளுக்கெல்லாம் வலது பக்கம் போனால் நேரடியாக திருக்கோவிலூர் போயிடலாம், நாளையிலேருந்து அங்கே போனால் வியாச பூஜையை ஆரம்பிச்சிடுறதுக்கு பெரியவா முடிவெடுத்துட்டான்னு நினச்சின்னு சந்தோஷப்பட்டு இருந்தா. பார்த்தா இவர் இடது பக்கம் போன்னு சொல்லிட்டார். 2-3 கிராமம் வழியாக சுற்றிண்டு போகணும்.
இந்த மேனேஜருக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் பெரியவா சொல்லிட்டாளே சரின்னு எல்லாரும் திரும்பி மேனா கதவை மூடிடுறா. எடுத்துட்டு போகிறா. எல்லாரும் நடந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்லிகிட்டே போயின்னு இருக்கா. அப்போ கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்தில் இவாளுடைய இந்த கோஷத்தை கேட்டு தூங்கின்னு இருந்த ஜனங்கள்லாம், கிராமத்து ஜனங்கள்லாம் எழுந்து எல்லாரும் வெளியில் வந்துடுறா. வெளியில் வந்தோடனே பெரியவாளை எல்லாருமே பார்க்குற. பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு திருப்பி மேலா கதவு மூடிடுறா. அங்கே தங்க போகிறா. சரி, இந்த ஊரை தான் தேர்ந்தெடுக்கிறா பெரியவான்னு நினைக்கிறா. அந்த ஊரை தேர்ந்தெடுக்கலை. திருப்பி அடுத்த ஊருக்கு கிளம்புறா. சரி, நான் பெரியவா ஒரு தடவையாக திருக்கோவிலூரில் வந்து தான் தங்கி பூஜையை ஆரம்பிக்க போகிறான்னு கொஞ்சம் மனசு தெளிவடைகிறது அந்த மேனேஜருக்கு. எப்படியும் திருக்கோவிலூரில் தங்கி நாளையிலேருந்து பூஜை ஆரம்பிச்சிடலாம், எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம் அப்படின்னு தீர்மானத்தோடு போகிறா. எல்லாரும் திருப்பி ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர கோஷம் போட்டுட்டே போகிறா. நாம் நினைக்கிறது எல்லாமே நடந்து விடுறதா? அடுத்தது ஒரு கிராமம் வருது. அங்கேயும் இவாளுடைய குரல் கேட்டு எல்லாரும் கிராமத்து ஜனங்கள்லாம் வெளியில் வரா. அதே மாதிரி பெரியவா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறா. அங்கேயும் பெரியவா தங்கலை. அந்த ஊரையும் பெரியவா தங்கறதுக்கு தேர்ந்தெடுக்கலை. திருப்பி மூணாவதாக ஒரு கிராமத்துக்கு வரா. அந்த ஊரில் இருக்கிற கிராமத்து ஜனங்களும் இவாளுடைய அந்த ஜெய ஜெயசங்கர கோஷத்தை கேட்டு வெளியில் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறா. அந்த மக்கள்கிட்ட பெரியவா கேட்குறா, இந்த ஊர் கிராமத்து அதிகாரின்னு யாராவது இருக்காளா? அவரை கொஞ்சம் வர சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறா. ராத்திரி கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுத்து. அந்த கிராமத்துக்கிட்ட அவள் போகும்போது தூங்கிட்டு இருக்கிறவரை பிடிச்சி இவாளெலாம் போய் எழுப்பிண்டு வரணும். இதோ கூட்டின்னு வரேன்னு போய் உடனே போய் அவரையும் அழிச்சின்னு வந்துடுறா. அவர்கிட்ட பெரியவா கேட்குறா, நாளையிலேருந்து வியாச பூஜை நான் இந்த ஊரில் பண்ணணும், இந்த ஊரில் நான் வச்சுக்கட்டுமா, இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறார் பெரியவா அந்த கிராமத்து அதிகாரிக்கிட்ட. அவர் ஒன்றும் பதில் சொல்லலை, பேசாமையே இருக்கார். என்ன, ஏதாவது சிரமமா உனக்கு நான் இருக்கிறது அப்படின்னு கேட்குறா பெரியவா. இவர் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மேனேஜருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கோபம் வந்துடுறது. என்ன நீங்கள் அவாவா இங்கே வந்து தங்குங்கோ, இங்கே வந்து இருங்கோ, 3-4 மாதம் தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் பெரியவாளை தினம் தரிசனம் பண்ணலாமேன்னு அவாவா ஆசைப்பட்டு எல்லாரும் வற்புறுத்தி கூப்பிடுவா. ஆனால் இங்கே வந்து உங்கள் இடத்துல நான் இங்கே இருக்கேன்னு சொல்லும்பொழுது உங்களால் ஏன் ஒன்றும் பதிலே சொல்ல முடியாமல் நீங்கள் இருக்கீங்கன்னு இவர் இந்த மேனேஜர் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், அந்த கிராமத்து அதிகாரி சொல்கிறார், எனக்கு ரொம்ப பாக்கியம்தான் பெரியவா இங்கே தங்கிறது, ஆனால் வாயால் இருங்கோன்னு சொல்ல முடியாத சிரமத்தில் இருக்கும் அப்படிங்கிறார். பெரியவா உடனே அவரை பார்த்து, என்ன சிரமம் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாது, மழை பெஞ்சு வருஷ கணக்காச்சு, பூமி எல்லாம் பாலம் பாலமாக பொழந்திருக்கு, தண்ணி எடுக்கணுன்னா குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லா தண்ணியுமே நாங்கள் நிறையா மைல் நடந்து போய் தான் நாங்கள் தண்ணி தூக்கின்னு வந்து தான் நாங்கள் இங்கே புழங்கிறதுக்கே உபயோகிக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களை நான் எப்படி இங்கே இருங்கோன்னு என்னால் சொல்ல முடியும், அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன் இப்படி சொல்கிறார் அந்த கிராமத்து அதிகாரி. பெரியவா உடனே, அவ்வளவுதானே ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறா. அவ்வளவுதானே ப்ராப்ளம்னா இப்போ இதை விட என்ன பிரச்சனை வேணும்? மேனேஜருக்கு ஒரே கவலையாக போயிடுது. முதல்ல இங்கே தங்குறாரேன்னு சந்தோஷப்பட்டார். அப்பா எப்படியோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டா பெரியவா, நம்ம இனிமேல் நடக்க வேண்டாம், இங்கேயே தங்கிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலான்னு நினைக்கும்போது இப்போ இவ்வளோதானா பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லைங்கிறாளே, தண்ணியெல்லாம் எப்படி போய் அவ்வளோ தூரம் போய் எல்லோரும் போய் எப்படி எடுத்துன்னு வந்து, அதுவும் இவாளுடைய அபிஷேகம் ஆராதனை பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் நிறைய ஜலம் செலவாகும். இத்தனை தண்ணியும் போய் ஒரு நாளை போல் எத்தனை மைல் நடந்து போய் எடுத்துன்னு வர முடியும்? இங்கே தங்கணுங்கிறாளே, இப்படி ஒரு கிராமத்தை கடைசியில் இவ்வளோ தூரம் நடந்து வந்து இப்படி ஒரு கிராமத்தை பெரியவா செலக்ட் பண்ணிட்டாலேன்னு அவருக்கு ஒரே ஏக கவலை. என்னடா பண்ணுறதுன்னு ஒரே கவலை. இவ்வளோதானா பிரச்சனைன்னு பெரியவா ரொம்ப சுலபமாக கேட்குறா அந்த கிராமத்து அதிகாரிகிட்ட. அப்போ இங்கேயே வச்சுட்டுலாம், நாளையிலேருந்து இங்கே தான் நம்ம தங்குறோம், இங்கேயே நம்ம பூஜையை ஆரம்பித்து சாதுர்மாசி விரதத்தை இங்கேயே நம்ம பண்ணலாம், இப்போ எல்லோரும் ரொம்ப அசதியாக இருப்பேன், எல்லோரும் போய் ஓய்வெடுத்துக்குங்கோ அப்படின்னு பெரியவா சொல்லிடுறா. அப்பா சொல்லிவிட்டு எல்லோரும் சரி நம்ம போய் முதல்ல இப்போ தற்சமயத்துக்கு வேறு வழி இல்லை, பெரியவா ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டான்னா அதெல்லாம் இங்கே வேண்டாம் நம்ம போகலான்லாம் எதுவும் சொல்ல முடியாது.
அதனால் எல்லோரும் அவள் போய் கொஞ்சம் போய் படுத்துக்கலான்னு எல்லோரும் போகிறா. ஒருத்தர் மட்டும் பெரியவாளோட கூட, ஏன்னா பெரியவா மேனாவிலேயே படுத்து கொஞ்சம் எப்போவுமே அதில் தூங்கிடுவார். ஒருத்தர் கீழே கூப்பிட்ட குரலுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுனால கோபாலன்னு ஒருத்தர் அங்கேயே பக்கத்தில் கீழே ஒரு துணியை போட்டுட்டு படுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறார். அவர் அங்கே அப்படியே கீழே படுத்துன்றார். மற்ற பேர்லாம் அப்பா நம்ம போய் படுத்துக்கலாம்ல, அவளுக்கு அசதி படுத்துட்டுருவோன்னு போயிடுறா. அந்த கிராமத்து அதிகாரி வீட்டு வாசலில் தான் மேனாவை இறக்க சொல்லி மேனாக்குள்ளேயே பெரியவா படுத்துட்டுருக்கா. அதுக்கு பக்கத்தில் கீழே கூப்பிட்ட குரலுக்கு கீழே ஒரு துண்டை விரித்து போட்டுண்டு இந்த கோபாலன் படுத்துட்டுருக்கார். அப்போ ஒரு மணி இருக்கும். மெல்ல கதவை திறந்தா பெரியவா. கோபாலா கோபாலா, மானம் ஒரே கிழக்க இருட்டி இருக்கா பாரு அப்படிங்கிறார். அவன் தூங்க ஆரம்பிச்சுட்டான். அவரை பிடிச்சி எழுப்பி இருட்டி இருக்கா பாரு அப்படின்னு பெரியவா கேட்டோன்னே அவர் அரை தூக்கத்தில் பார்த்துட்டு ஆமாம் பெரியவா, ஏற்கனவே பாதி ராத்திரி இருட்டு, அதில் அவருக்கு என்ன தெரிய போகிறது தூக்க கலக்கத்தில், ஆமாம் பெரியவா அப்படின்னு சொல்கிற. திருப்பி நட்சத்திரம் எல்லாம் தெரியலையோ அப்படிங்கிற. ஆமாம் பெரியவா அப்படின்னு அப்பவும் அரை தூக்கம்தான், ஏதோ பெரியவா கேட்குறாளேன்னு ஏதோ கஷ்டப்பட்டு பதில் சொல்கிறார் அந்த கோபாலன். சில்லுன்னு காற்று வருதோ தெரியல பெரியவா அப்படின்றார். மழை வருமோ எனக்கு தெரியல. சரி சரி நீ தூங்கு, பாவம் அசதியாக இருக்க, நீ தூங்கு அப்படின்றா பெரியவா. அவன் பார்த்தார். அவர் கோபாலன் என்ன பண்ணாருனாக்கா, ஐயோ நம்மளை பாட்டுக்கு ஏதாவது கேட்டுட்டே இருக்கார், தூங்க விடாமல், ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது நம்மளுக்கு, அங்கே பக்கத்துலேயே திண்ணையில் போய் நம்ம ஏறி அங்கே போய் படுத்துட்டுருவோன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏறி படுத்துட்டுறார் இந்த கோபாலன். அப்புறம் பார்த்தாக்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு 1:30 மணி இருக்கும். பெரியவா சொன்ன ஒன்றும் நடக்கிறது. நட்சத்திரம் தெரியல, திடீர்னு சில்லுன்னு காற்று வருது, மழை வர ஆரம்பிக்கிறது. பெரியவா சொன்ன ஒன்றும் நடக்கிறது. லேசாக ஆரம்பித்த மழை கொட்டி தீர்த்துடுத்து 1:30 மணிக்கு ஆரம்பித்த மழை 4:30 5 மணி வரைக்கும் மழை விடவே இல்லை. நான்ஸ்டாப் மழை கொட்டி தீர்த்துடுத்து. அந்த மழை எப்படின்னா, அந்த மேனாக்கு அடியிலெல்லாம் தண்ணி ஓடுறது, அந்த தெரு பூரா நதி மாதிரி ஓடின்ட்டுருக்கு மழை தண்ணி. அப்படி தண்ணி ஆறாக ஓடின்ட்டுருக்கு. எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டா. காத்தால எழுந்து எல்லாரும் இந்த ஊரை பார்த்து, வெள்ளக்காடாக இருக்குது அந்த ஊர், பாலமாக வெடிச்சிருக்குன்னு சொன்னார் கிராமத்து அதிகாரி. பார்த்தா வெள்ளக்காடாக இருக்குது அந்த கிராமம் முழுக்க. அப்படியே அந்த கிராமத்து அதிகாரி அவள் வீட்டு வாசலில் தானே அந்த மேனாவுக்கு அடியிலே தண்ணி ஓடிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணால் மேனாவே முழுகிடும் அந்த அளவுக்கு. அவர் ஓடி வந்து ஆஹா எப்பேற்பட்ட பாக்கியம் எங்களுக்கு, இத்தனால மழையே கண்ணால் எத்தனையோ வருஷமாக பார்க்காத நீங்கள் எங்களுக்கு மழையை வர வச்சுட்டே, உங்களை போய் இங்கே தங்கறதுக்கு நான் இத்தனை யோஜனை பண்ணேனே, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நீங்கன்னு அவர் அப்படியே அழறார். நமஸ்காரம் பண்ணுறார், அவருக்கு அழறார். அதுக்கப்புறம் அங்கே அந்த வியாச பூஜையை ஆரம்பித்து பெரியவாங்க பூஜை பண்ணினா எல்லாருக்குமே, அந்த மேனேஜர்லேருந்து அங்கே கூட போன தொண்டர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம். இதில் என்ன ஒரு விசேஷன்னா, இந்த கோபாலன் போய் திண்ணையில் ஏறி படுத்துட்டார். அவரை படுக்க வச்சுட்டார். பெரியவா பேசி எழுப்பி இவன் நம்ம தொணன்னு பேசினா எழுந்து போயிடுவான் அங்கே படுத்துக்கிறதுக்குன்னு. மழை வருதா, காற்று வருதா பாரு, மழை வரும் போல் இருக்கோ, காற்றடிக்கும் போல் இருக்கோ, நட்சத்திரம் தெரியுதான்னு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டு அவர் அந்த இடத்துல இருக்க விடாமல் திண்ணையில் போய், ஏன்னா அவர் கீழே படுத்துட்டு இருந்தார்னா அவரெல்லாம் நனைஞ்சு நதி தண்ணியிலே அடிச்சின்னு போகிற அளவுக்குலாம் மழை பெஞ்சிருக்கு. அவரெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருப்பாரே. பெரியவா எப்படியோ அவரை எழுந்திருக்க வச்சு போய் திண்ணையில் ஏறி படுக்க வைக்கணுங்கிறதுக்காகவே இத்தனை கேள்வியை கேட்டு, ஏன்னா அவருக்கு மகானுக்கு தெரியாதா, அந்த ஈஸ்வரன் சர்வேஸ்வரனுக்கு தெரியாதா, மழை நினச்சா மழை வேணும்னு நினச்சா மழையை கொடுத்துருவார், காற்றடிக்கணும்னா காற்றை கொடுத்துருவார். அவர் எதை செய்யலை, நம்மளுக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தலை ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் ஆடி மாதம் பிறக்க போகிறது. ஆடி மாதம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூஜையை ஆரம்பித்து அவளுடைய சாதுர்மாச விரதத்தை அனுஷ்டிப்பா சன்னியாசிகள்லாம், மகான்கள், மடாதிபதிகள்லாம். அந்த மாதிரி இப்போ காஞ்சிபுரத்தில் இந்த வருஷம் பெரியவாள்லாம் இருக்காளான்னு தெரியல. பால பெரியவா
புது பெரியவாலாம் எங்கே இந்த வருஷம் காஞ்சிபுரத்தில் இருந்து அனுஷ்டிக்க போகிறாளா இல்லை வேறு எந்த ஊருன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. காஞ்சிபுரத்தில் இருந்தால் சென்னையிலேருந்து சுற்றி இருக்கிற ஊர்லேருந்து நிறைய பேர் பெரியவாளை தரிசனம் பண்ண போவா. இந்த பிக்ஷா வந்தனத்தில் கலந்துப்பா. பிக்ஷா வந்தனம் கொடுத்தா இந்த சன்னியாசிகளுக்கு இந்த மாதங்களில் ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாள். இப்போ அந்த மாதிரிலாம் போக முடியாட்டா கூட பக்கத்தில் இப்போ நம்ம ஊர்லேயே பக்கத்தில் ஏதோ ஒரு கோவிலில் ஒரு சன்னியாசி இருந்தாருன்னா கூட அவருக்கு கொண்டு நம்மளால் முடிஞ்சது. இப்போ வெளியிலலாம் ரொம்ப போக முடியாத அவளுக்கு போய் தரிசனம் பண்ணி அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி பழங்களோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு பொருள் அவருக்கு கொடுத்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்று வந்தால் ரொம்ப விசேஷம். சன்னியாசிகளோட ஆசீர்வாதம் இந்த ஆடி மாதத்துலேருந்து நம்ம எப்போ வேணாலும் போகலாம். நம்ம அதே மாதிரி நிறைய பேர் காஞ்சிபுரத்தில் பெரியவாலாம் இருந்தாக்கா மகா பெரியவா நாள்லேயும் சரி, அதுக்கப்புறம் புது பெரியவா, இப்போ பால பெரியவா அவள்லாம் பூஜை பண்ணுற இந்த 2 மாதமும் பிக்ஷா வந்தனத்தை பண்ணுவா. போய் அப்படி பண்ண முடியாதவா அதுக்கு பணம் கட்டாமல் திடீர்னு போனான்னாக்க அங்கே எல்லாம் வாங்கிட்டு போவா. அரிசி, பருப்பு, பழங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு தான் பார்க்கணும். மகான்களை, சன்னியாசிகளை வெறும்னு பார்க்கக்கூடாது. இப்போ போகும்போது இதெல்லாம் வாங்கி கொண்டு அங்கே வச்சு சமர்ப்பித்து அங்கே அன்னதானம் இல்லாமல் பண்ணுவா. பூஜையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தான் எல்லோரும் வருவா. பார்ப்போம் இந்த வருஷம் எங்கே இருக்கா அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். காஞ்சிபுரத்திலே பண்ணுறாளா என்னங்கிறது இன்னும் விஷயம் தெரியாது. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.